மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியுமாக மீட்பின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை நாங்கள் குடும்பமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் எங்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். அநேக சாட்சிகளை நாங்கள் பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 52வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு பல வகையான வாழ்க்கைக்குள்ள நீங்களும் நானும் கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். எந்த இடத்திற்கு போனாலும் நமக்கு மனிதர்களுடைய தயவு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அது வேலையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, மனுஷனுடைய தயவை நாம் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில நாம் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், அது ராஜாவினுடைய இருதயமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்துல நீர்க்கால்களை போல இருக்கிறது. தேவன் தம்முடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படி அவைகளை திருப்பி விடுகிறவராய் இருக்கிறார். 3 மனிதர்களை நான் உங்களுக்கு முன்பதாக நிறுத்தி கொண்டு அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அந்த குணாதிசயங்களின் நிமித்தமாக தேவன் எப்படி அவர்களுக்கு மனிதர்களுடைய தயவை கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் சுருக்கமாக தீர்க்க தரிசனமாக மாணவர்களே, இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வரும் பொழுது பாருங்கள், எந்த ஸ்தலத்துல நீங்கள் நிறுத்தப்பட்டிருந்தாலும் உயர் அதிகாரிகளுடைய கண்களிலே, நிர்வாகிகளுடைய கண்களிலே, உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கக்கூடியவர்களுடைய கண்களிலே தேவன் தயவு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவானவர் மனுஷனுடைய தயவிலே நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தது போல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு சபையாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற நமக்கும் இந்த நாட்களிலே தேவன் மனிதர்களுடைய தயவை கட்டளையிடும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 8வது வார்த்தை. பாபிலோனியரால் சிறை பிடிக்கப்பட்டு ராஜ அரண்மனையில வைக்கப்பட்டிருந்த இளம் வாலிபர்களுக்குள்ள என்ன ஒரு குணாதிசயம் இருந்தது பாருங்க. 8வது வசனம் சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவா வாலிப பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடணும், அதுவும் அசைவ உணவை அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி விருப்பம் இருக்கும். வாலிப பிராயமானது துடிப்பான பிராயமாக இருக்கிறது. அதிகமாய் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒரு பிராயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வாலிப நாட்களிலே தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இணைந்து இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணிறாங்க. என்ன தீர்மானம் என்றால், ராஜாவின் போஜனம் நமக்கு வேண்டாம். அது எத்தனை வகை நிறைந்ததாய் இருந்தாலும் சரி, எத்தனை ருசி உள்ளதாய் இருந்தாலும் சரி, அது பாகாலுக்கு படைக்கப்பட்டு அதற்கு பின்பதாக அது அரண்மனைக்கு கொண்டு வருகிறது நிமித்தம் நமக்கு இந்த உணவு வேண்டாம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எந்த ஒரு சிறிய போஜனமாய் இருந்தாலும் சரி, அந்த போஜனம் எங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுக்கட்டும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு வாலிப பிள்ளைகளாய் இருந்த அவர்களுக்குள் இருந்தது நிமித்தம் பிரியமானவர்களே, தேவன் அங்கே பிரதானியுடைய தலைவனிடத்தில் தயவு கிடைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார்.
ஹல்லேலூயா. ஒரு சின்ன தியாகம். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, என் அன்பு வாலிப செல்வங்களே, பணத்தின் மீது, உணவு பொருட்கள் மீது மிகுந்த ஆசை கொண்டு இச்சை உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய அன்றாட வேளையில நீங்க உங்களுக்குள் இருக்கிற தனி திறமையை காண்பிக்க முடியாது. உங்களுடைய பாஸ் கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்றால், நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல இன்னும் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால், உணவு நிமித்தம் உண்டாகிற மந்தத்தனத்தை தேவன் இந்த காலை வேளையிலே எடுத்து போடும்படி விரும்புகிறார். கொஞ்சம் உங்க உணவை நீங்க தியாகம் பண்ணி பாருங்க. ஆசையை கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து கொஞ்ச நாட்கள் உங்களுடைய சரீரத்துல இருக்கிற அந்த இச்சையை நீங்க அடக்கி தேவன் விரும்புகிற வண்ணமாக எளிமையான உணவை ஜெபத்தோடு கூட நீங்க சாப்பிட்டு பாருங்க. தானியேலுக்கு கொடுத்த விசேஷத்த ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இது விலை மதிப்பில்லாத ஒரு பெரிய தியாகமாக இருக்கிறது. இந்த தியாகத்தை பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுடைய சொந்த குடும்பத்திலையும் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலையும் உங்களை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரூத்தோ நகோமியும் நாம் பார்ப்போம் என்றால், அன்பு ரூத் அவர்கள் தன்னுடைய மாமியாருடைய சுகத்தை விரும்பின ஒரு தேவ மனுஷியாக இருந்தார். தன்னுடைய வாலிபத்துல இருக்கிற சுகம், அடுத்து திருமணம் முடிய வேண்டும் என்கிற ஆசை இல்லாதபடி தன்னுடைய எதிர்காலத்தை தியாகம் பண்ணி தன்னுடைய மாமியாரோடு கூட இணைந்து, உங்கள் தேவன் என் தேவன், உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லி வாலிப பெண்ணாய் இருந்த, ஹல்லேலூயா, வாலிபத்துல இருக்கிற அந்த ஆசைக்கு தன்னை இணங்க விடாதபடி தன்னுடைய மாமியாருக்கு ஏற்றார் போல் அவர்களோடு கூட இசைந்து போன அந்த ரூத்துக்கு போவாசுடைய கண்களிலே தேவன் தயவு அருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தானியேலை உயர்த்தின தேவன், ரூத்துக்கு தயவு கிடைக்க பண்ணின அதே தேவன் இந்த நாட்களிலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும், வாலிப பிராயத்தில் இருக்கிற உங்களுக்கு, இளம் பெண்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய தயவை காண்பிக்கும்படி அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இந்த காலை வேளையிலே உட்பிரவேசித்திருக்கிறார். இரண்டாவதாக அதே தானியேலின் புஸ்தகத்துல நாம் வாசிப்போம் என்றால், 2வது அதிகாரம் 19வது 20வது 21 22வது வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், இங்கே பாருங்கள், நேபுகாத்நேச்சார் மூலமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதா இருக்கிறது. என்னுடைய கனவையும் அந்த கனவனுடைய அர்த்தத்தையும் சொல்லாவிடு, நேபுகாத்நேச்சாருடைய தேசத்துல இருக்கிற எல்லா ஞானிகளும் கொலை பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கட்டளையானது பிறப்பிக்கப்பட்டதா இருந்தது. இதை அறிந்த தானியேலும் தானியேலோடு கூட இருந்த நண்பர்களும் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 2வது அதிகாரம் 17வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருள்களை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டதா இருக்கிறது. என் அன்பு தேவ ஜனமே, முதலாவதாக தியாகம் பண்ணும் பொழுது தேவன் அங்கே தயவை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் இரக்கத்திற்காக கெஞ்சும் பொழுது, தங்களை தாழ்த்தும் பொழுது தேவன் அங்கே தம்முடைய தயவை மனிதர்கள் மூலமாய் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் இரக்கத்திற்காக தேவ சமூகத்துல போய் விழுகிறார்கள். ஆண்டவரை போற்றி துதிக்கிறார்கள். மறைபொருளுடைய வெளிப்பாட்டிற்காக தேவ சமூகத்துல ராத்திரி வேளையிலே காத்திருக்கிறார்கள். பாருங்கள், ராக்காலத்துல தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து அந்த தரிசனத்தினுடைய வெளிப்பாடை கொடுக்கிறார். அதற்கு பின்பதாக தானியேல் மிகுந்த தைரியத்தோடு கூட ராஜாவின் சமூகத்துல போய் நின்று அந்த வெளிப்பாட்டுக்குரிய அந்த பதிலை ராஜாவுக்கு கொடுத்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, ராஜாவானவர் சாஷ்டாங்கமாய் தானியேலுடைய காலிலே விழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, தியாகம் பண்ணும் பொழுது பிரதானிகளின் தலைவர்களிடத்திலிருந்து அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
இரவு நேரங்களிலே தேவ சமூகத்துல தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ராஜாவினுடைய இருதயத்தையே தேவன் தானியேல் பக்கமாய் எப்படி திருப்பினாரோ அப்படியே உங்கள் பக்கமாய் திருப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான மகள் உண்டு. அவள் +1 படித்து கொண்டிருக்கிறார். இரவு 10:30 வரைக்கும் ஹாஸ்டல்ல அமர்ந்து படிக்கணும். அதற்கு பின்பதாக 11 மணி அளவில் தன்னுடைய படுக்கை அறைக்கு போகும் பொழுது அவளுடைய சரீரத்தில் பெரிய ஒரு சோர்வு உண்டு. அந்த சோர்வின் மத்தியிலும் நான் இந்த இரவிலே தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டுமே என்று சொல்லி வேதாகமத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து விட்டு படுத்துக் கொள்ளுவாள். அதிகாலையில் 4:30 அவர்களுக்கு பெல் அடிப்பார்கள். காலை படிப்புக்காக பெல் அடிப்பார்கள். அப்பொழுது எழுந்து வேதத்தை வாசித்து விட்டு ஜெபித்து விட்டு அதற்கு பின்பதாக தான் தன்னுடைய ஸ்டடி டைமுக்கு கடந்து போகிற ஒரு தேவ மனுஷியாய் இருந்தது நிமித்தம் அவளுக்கு பாருங்க, அவருடைய வார்டனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது. வார்டனுக்கு மிகுந்த கஷ்டம் வந்த நாட்களிலே அந்த வாலிப பிள்ளையை அழைத்து, எனக்கு நீ ஆலோசனை கொடு, உன்னுடைய ஜெப நேரத்தை நான் கவனித்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் இரவுல காத்திருந்து நீ ஜெபிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி ஆலோசனை கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹாஸ்டல்ல அந்த +1 படிக்கிற மாணவியை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தியாகம் பண்ணி பிரியமானவர்களே, இரவுல காத்திருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது யாருக்கு அடியில நாம் வேலை பார்க்கிறோமோ, யாருக்கு அடியிலே நாம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, அந்த தலைவரிடத்துல இருந்து தலைவியினிடத்துல இருந்து தேவன் நமக்கு தயவை கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போனார். யூத ஜனத்துக்காக பரிந்து பேசினார். எஸ்தர் ராஜாத்தியினுடைய இருதயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினார். ஆங்காங்கே ஜனங்கள் உபவாசம் பண்ணி ரெட்டுடித்து ஜெபித்தார்கள். ஆமானுடைய வீடு பூட்டப்பட்டு ஆமானுடைய சாவியானது மொர்தெகாயினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தேசத்துல சூசான் அரண்மனையில மொர்தெகாய்க்கு ஒரு பெரிய உயர்வு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக என் அன்பு தேவஜனமே, உணவை நாம் தியாகம் பண்ணும் பொழுது, இரவு நேரங்களிலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, சுய ஜனங்களுக்காக சொந்த குடும்பங்களுக்காக தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது தேவன் இருக்கிற ஸ்தலத்துல உங்களை உயர்த்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஏகோபித்து கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். யார் யாருடைய இருதயம் கரைய வேண்டுமோ அவர்களுடைய இருதயத்தை தேவன் கரைய பண்ணி இந்த நாளிலே தானே நீங்கள் இருக்கிற இடத்துல மனிதர்களுடைய தயவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வாலிப செல்வங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம், தீர்க்க தரிசனமாய் நீர் பேசினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பீட்டர் என்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் காண்பிக்கிறீரப்பா. ஒரு விசேஷித்த வல்லமை ஆண்டவரே, அன்பு தம்பி பீட்டர் மீது கர்த்தர் வைக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில நாட்களாக உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த சத்தத்திற்கு இப்பொழுது கீழ்ப்படியத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள் ஒரு விசேஷித்த வைராக்கியத்தை இப்பொழுது நீர் வைக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைப்பு பெற்றும் கூட இன்னும் தங்களுடைய மனதை கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு மகள் சாரா மீது கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி வரும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்ற வார்த்தையின்படி இப்பொழுது மகளை இருக்கிற ஸ்தலத்தில் நீர் எழும்பி நிற்க பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனிதர்களுடைய வல்லமையினால் இந்த நாட்களிலே கட்டப்பட்டு, மனிதர்களுடைய வார்த்தையினால் குத்தப்பட்டு சோர்வடைந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன். மனிதர்களால் ஏமாற்றம் அடைந்த ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு நீதி செய்ய மாட்டாரா என்று சொல்லி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ராஜா, ராஜாவின் கண்களிலே எப்படி தானியேலுக்கு கர்த்தர் இரக்கம் கிடைக்க பண்ணினீரோ அதே பிரகாரமாக இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு இப்பொழுது இரக்கம் உண்டாகும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கடின மனமுள்ள மனிதர்களுடைய இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தானே இதமான செய்தி, நற்செய்தி தூர இடத்திலிருந்து இவர்களுக்கு வர
கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தியாகம் பண்ணி தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபித்து மனிதர்களுடைய தயவை பெற்றுக்கொண்டு ஆங்காங்கே இருக்கிற ஸ்தலத்தில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய ஊழியர்களாய் ராஜா குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் அந்த அற்புதத்தை செய்தருளுவீராக. தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள் கடந்த 12 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூரை மையமாக வைத்து நடைபெற்று வருகிறது. இதனுடைய பிரதான பணியானது விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஏழ்மையான 8 கிராமங்களை தெரிந்து கொண்டு அங்குள்ள பசியால் வாடும் ஏழை எளியவர்களை, விதவைகளை, திக்கற்றவர்களை, தொழு நோயாளிகளை தெரிந்தெடுத்து இவர்களுக்கு காலை மத்தியான வேளைகளில் சுமார் 150 பேருக்கு இலவசமாக உணவுகளை வழங்கி ஆதரித்து வருவதுதான் இந்த பரிசுத்தாவியானவரின் ஊழியங்கள். 5 வருஷமா நான் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த உடம்புல தொடங்கி 6 வருஷம் ஆச்சு. விதவங்களுக்கு, திக்கிட்டவங்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடத்துல சோறாக்கி போடுறேன். சேலட்சுமி, என் மயம்பர் குருசாமி.